அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்ர், துஆ ஆகியவற்றை பேண வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் அவசியமாக செய்ய வேண்டியதுதான் திக்ரும் பிரார்த்தனைகளும். திக்ர் என்பது என்ன? இறைவனுக்கு விருப்பமான யாதொன்றும் திக்ர் தான். அது உள்ளத்துடன் தொடர்பு கொண்டதாக இருக்கலாம், அல்லது நாவோடு தொடர்பு கொண்டதாக இருக்கலாம், அல்லது உடல் உறுப்புகள், கை கால்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். எல்லாமே திக்ர் தான். இந்த பொருளில் பார்க்கும்போது நோன்பும் கூட திக்ர் தான். பசியும் தாகமும் திக்ர் தான். குர்ஆன் ஓதுவதும், குறிப்பாக தொழுகையில் குர்ஆன் ஓதுவது திக்ருவின் மிக உயர்ந்த மேன்மையான வடிவமாகும். ஆனால் ரமலான் மாதத்தில் நாவால் திக்ரு செய்வதும், திக்ரு வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதும், துஆக்களை அதிகமாக ஓதியவாறு இருப்பதும் அவசியமானதும் அதிக பயன் தரக்கூடியதுமாகும். இது நஃபில்தான். ஆனால் இதற்கான கூலி ஃபர்லுக்கு கடமையான வணக்கத்திற்கு இணையாக கொடுக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. திக்ரு மூலமாக அலட்சியம் அகழ்கின்றது. ரமலான் மாதத்து அருள் வளங்களை சேகரிப்பதன் பக்கம் கவனம் திரும்புகின்றது. அந்த எண்ணத்தின் மீது கவனமும் கவலையும் குவிகின்றது. ரமலான் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவுலா வலா குவ்வதா இல்லா பில்லா, அஸ்தாஃபிருல்லா, அத்தூபு இலை போன்ற திக்ரு சொற்றேடுகளை அதிகமாக திரும்ப திரும்ப சொல்லியவாறு இருக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய நாவு இறை நினைவால் நனையக்கூடும். இறைவனிடம் பிரார்த்திப்பதும் கூட திக்ருவின் ஒரு வடிவம்தான். எது ஒன்றும் இறைவனிடம் மட்டுமே கிடைக்கும். எல்லா அதிகாரங்களும் இறைவனுக்கு மட்டுமே உரியது. எல்லா கருவூலங்களுக்கும் ஏகபோக உரிமையாளன் அவன் மட்டுமே என்கிற யதார்த்தத்தை வெளிப்படையாக அறிவிக்கின்ற வடிவமாகத்தான் பிரார்த்தனையை பார்க்க வேண்டும். நாம் பலவீனர்களாக இருக்கின்றோம், நாம் வறியவர்களாக, ஏதும் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கான பிரகடனம்தான் பிரார்த்தனையும் முறையிடும். வறுமை நிலைமை போன்றவற்றை குறித்து இறைவனிடம் மட்டுமே முறையிட வேண்டும் என்பது மிக முக்கியம். இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதன் உயிர் துடிப்பே இதுதான். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் அருள்வளம் மிக்கதாக, நன்மைகள் நிரம்பியதாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதிலும் அடிக்கடி இறைவனிடம் கையேந்த வேண்டும். ரமலானில் பொதுவாக எல்லா நேரங்களும் அருள்வளம் மிக்கவையே என்றாலும் சில குறிப்பிட்ட தருணங்கள் முக்கியமானவையாகவும் முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விசேஷமான தருணங்களாகவும் இருக்கின்றன. நோன்பு திறக்கும் நேரமும் அவற்றில் ஒன்று. அந்த நேரத்தில் இறைவனின் கருணைக்காக மன்றாட வேண்டும். இந்த தொடரில் இன்னொன்றையும் நாம் செய்வோம். முதல் 10 நாட்களில் இறைவனின் கருணையையும் கிருபையையும் அதிகமாக யாசிக்க வேண்டும். இரண்டாவது 10 அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும். மூன்றாவது 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலையை கோர வேண்டும். ரமலானின் 10 நாட்களுக்கும் இந்த தனித்தனி தன்மைகள் இருப்பதாக அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆதாரம் பைஹி, அறிவிப்பாளர் சல்மான் அல் ஃபாரிசி ரெலி அவர்கள். திக்ரு வாக்கியங்கள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து மனப்பாடம் செய்து கொண்டு அவற்றை அன்றாடம் சொல்லி வர வேண்டும். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அவற்றில் சிலவற்றை ஒவ்வொரு ரமலானின் போதும் நாம் மனப்பாடம் செய்து கொள்வதும் மிகவும் நல்லது. அல்லாஹ் நமது செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்தில் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.